அநேக நேரங்களில் தப்பு மேலே தப்பு செய்து கொண்டிருக்கிறவன் கூட நன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவன் நன்றாக வாழ்கிறான். ஆனால் நாம் உண்மையாக நடக்க வேண்டும், உண்மையை பேச வேண்டும், நல்ல வழியிலே நடக்க வேண்டும், நல்லதையே செய்ய வேண்டும் என்று சொல்லி நான் நினைக்கின்ற போது தான் அந்த எதிரியானவன் எனக்கு விரோதமாக செயல்பட்டு என் குடும்பத்தை மட்டுமல்ல என்னுடைய மொத்த குடும்பத்தையும் அழித்து தீர்த்துவிட வேண்டும் என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கிறான். அப்படி இருக்கும்போது நான் எம்மட்டும் பொறுத்து கொள்வது என்று சொல்லி இன்றைக்கு அநேக நேரங்களில் புலம்பிக் கொண்டிருக்கிற அருமையான சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாக அந்த உலக ஜனங்கள் எத்தனையோ காரியங்களை செய்தாங்க. ஆனால் கடைசி மட்டும் அவர் பொறுமையாக இருந்து தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அவர் நிரூபித்து காட்டினார். இன்றைக்கு நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று சொல்லி நாம் நமக்கு விரோதமாக செயல்படுகிற எதிரிகளுக்கு முன்பாக நாம் நிரூபித்து காட்டுவோம். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அவரே உயர்த்துவோம், அவரே போற்றுவோம். ஆமென். கர்த்தர்